Hi, be fine, be happy always. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பேச யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களான்னு நான் லாஸ்ட் வீட்டில் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சரும் சொல்லியிருந்தேன். அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை, அது நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? ஓகே, இப்போது உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட சேட், உங்களோட கோவம் எல்லாத்தையுமே அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் டைம் இதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி ஒரு பர்சன் தேவையே பட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மில் இனிமேல் நீங்கள் இருக்க போகிறீங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யார்? அதுவும் நீங்கள் தான். நமக்கு நாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இது. உங்களுக்கு நீங்களே, எனக்கு நானே, இதுதான். இது என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை சூஸ் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ எப்படி உங்களோட நீங்கள் பேச போகிறீங்க? நார்மலாக என்ன சொல்லுவோம்? மிரர் முன்னாடி நின்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் அது பண்ணேங்க. ரொம்ப வெக்கமாக இருந்தது. என்ன நான் அதாவது நம்ம பார்க்குறோன்னா கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போகுது. நம்ம தலைமுடியில் போகுது, நம்ம லிப்ஸ் எப்படி மூவ் ஆகுது, நம்ம கண் எப்படி மூவ் ஆகுதுன்னு கான்சன்ட்ரேஷன் போகுது. அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதாவது நான் நினச்ச ஒரு இடம் வந்து அங்கே எனக்கு கிடைக்கல. அந்த மிரரை பார்த்து பேசுறது கரெக்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வைக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என்னோடய மொபைலில் என்னோடய ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன். நம்ம கேலரியில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டேன். உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸும் இருக்கலாம். அது எல்லாமே எடுத்து தனியாக ஒரு ஆல்பமோட போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸை மட்டும் உங்களுக்கு தேவையானப்போ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கீங்க. ஆனால் அது நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணலான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபோட்டோவை எடுக்கிறீங்க, உட்காடுறீங்க, பேசுகிறீங்க. கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. ரொம்ப முக்கியம், நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிறது தான் மென்டலி. உங்களுக்கு சேரில் உட்காரணுமா, தரையில் உட்காரணுமா, படுத்துக்கணுமா? இப்போ ஒரு வீடியோ காலில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். பெட்டில் படுத்துக்கோங்க, மாடியில் உட்காருங்க, வாட் எவர். ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி மாறிடணும். அப்படி பேசினா தான் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ப்ளேஸில் ஒரு சோஃபாலையோ இல்லை படுத்துட்டு உங்கள் மொபைலை இப்படி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க, வீடியோ கால் பேசுகிற மாதிரி கூட. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்தது சொல்கிறீங்க. ஓகேவா? அந்த இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா, அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு நான் சாப்பிட்டேன், ரொம்ப நாள் கழித்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ண தெரியுமா, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு அங்கே நடந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஷேர் பண்ணுறீங்களோ அப்படியே சொல்லணும். நான் போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஆட்டோ கிடைக்கல, கேபே புக் ஆகலை, ஆனால் கஷ்டப்பட்டு நான் போயிட்டேன், டயத்துக்கு நான் போய் ரீச் ஆகிட்டு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப வரும்போது எந்த இதுவுமே இல்லாமல் நான் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டேன். அவங்க எனக்கு கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க, நான் வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என் ட்ரெஸ்ஸு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்றைக்கி ஹாப்பியான ஒரு டேவாக இருந்தது. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு, எனக்கு பிடிச்சவங்கள யாரும் பார்த்தது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னீங்கன்னா அதை முடிச்சிடுங்களேன். அந்த ஒரு 2 நிமிஷம் வந்து உங்களுக்கு இனிமேல் நீங்கள் இன்னொருத்தர் தேட மாட்டீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு என்னது ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா, இல்லை ஒரு 3 நிமிஷம் பேசுவோமா, அவ்வளோதான்.
அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இதையே நீங்கள் ஒரு சேட்னஸ் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு கவலை, அழுக வந்து அழுதுருங்க. எமோஷன் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வைக்கணுங்க. ஹாப்பியோ சேடோ கோவமோ பொறுமையோ எதையுமே அடக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண நம்மளால் முடியாதுங்க. நம்ம ஜஸ்ட் ஹியூமன் தான். இங்கே யாராலையுமே எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கோபம் வந்தாலும் அதுதான் நமக்கு வரக்கூடிய ஒரு இல்னஸ்ஸாக நமக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம கொட்ட ஆரம்பிக்கணும். தனிமையில் எல்லோரும் முடியும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளை டெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தனிமையில் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சேடாக ஒரு நடக்குது, இது நீங்கள் ஷேர் பண்ணால் அழுதுருங்க. எவ்வளோ நேரம் உங்களால் அழ முடியுமோ அந்த உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இன்றைக்கி நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சாரி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே, சாரி, நான் இன்றைக்கி ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதில் இன்னொரு டாப்பிக்கும் நான் இன்னொரு வாட்டி பேசுகிறேங்க. அதாவது பாடி அண்ட் சோலை பற்றியும் நான் பேசுகிறேன். அது இன்னொரு டாப்பிக்கை நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இதை முடிச்சிடலாம். ஸோ அழுக வந்து அழுதுட்டு உங்களுக்கு நீங்கள் சாரி சொல்லிக்கோங்க. அதே மாதிரி ஹாப்பி மூமெண்ட்னால் நீ ரொம்ப லக்கி, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருந்த அப்படின்னு உங்களை நீங்களே ப்ரைஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸ்ஸை முடிச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு வீடியோ கீழே வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக. தேங்க்யூ.